எனக்கு ரொம்ப வயசாச்சு, நான் வந்து முடி நடுறது செய்யலாமா முடியாதா, இந்த மாதிரி கூட சில பேர் வந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம கூட மிஸ்டர் ஜெகதீஷ் இருக்கிறாங்க. 8 மாதம் முடி நட்ட ப்ரோசஸ் செஞ்சு 8 மாதத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து 58 வயசு ஓடுது. ஸோ அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்போம் அவங்களோட அபிப்பிராயம் எப்படி இருந்துச்சு அந்த ப்ரொசீஜர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், இன்றைக்கி 8 மாதத்துக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் சார். எனக்கு 58 வயசு ஆகுது. நான் ஆல்ப்ஸ் மெடிக்கல் சென்டரில் வந்து போன வருஷம் 9வது மாதம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சேன். இப்போ ஒரு 8 மாதம் ஆகுது. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து முடி இல்லாட்டியும் அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு முடி இல்லாட்டி அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. நான் வந்து 2வது தாய். முடி வந்து எனக்கு இல்லாட்டி எனக்கு மூஞ்சி நல்லா இருக்காது. அதனால தான் இந்த டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சேன். இப்போ வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், எனக்கு திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக நானும் அந்த செகண்ட் டைப்பில் தான் இருப்பேன். எனக்கும் முடி கொட்டக்கூடாதுன்னு நான் எப்போதுமே வேண்டிக்கிடுவேன். இருந்தாலும் உங்களுக்கு முடி பிரச்சனை இருந்துச்சுன்னா, அது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பாக நம்மளை வந்து பாருங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாத்திரையா இல்லை ஸ்ப்ரேயா இல்லை ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னா என்னென்னு நம்ம முடிவு பண்ணி செய்வோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.